பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நம்ம அடுத்து ஒரு காணொளியிலே ஒரு நல்ல தலைப்பு கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு துதி. துதி என்றால் என்ன? துதியோட 7 விதமான துதி முறைமைகள், யூதர்கள் பயன்படுத்துகிற அந்த துதியின் முறைமைகளை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்சம் விலாவாரியாக அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய சங்கீத புஸ்தகங்களில் அநேக விதமான துதிகள் வருகிறது. துதி 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 துதின்ட்டு எல்லா வார்த்தையிலும் அவர்கள் பயன்படுத்தும்போது தமிழில் மொழியாக்கம் துதி என்றே எழுதியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒவ்வொரு துதிக்கும் என்னென்ன பேர், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படி என்பதை இன்றைக்கு கொஞ்சம் விலாவாரியாக பார்க்கலாம். யூதர்கள் பயன்படுத்துகிற துதியில் அவர்கள் 7 விதமான துதிகளை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக சங்கீத புஸ்தகங்களில் நிறைய இடங்களில் வருகிறது. முதலாவது யடா என்றும், இரண்டாவது தொடா என்றும், மூன்றாவது பராக் அப்படின்றும், நாலாவது தெஹில்லா என்றும், ஐந்தாவது ஜாமர் என்றும், ஆறாவது ஹலால் என்றும், ஏழாவது ஷபாக் அப்படின்றும் 7 விதமான துதிகள் இருக்கிறது. அந்த துதியின் முறைமைகளை இன்றைக்கு நாம் கொஞ்சம் விலாவரியாக வேதத்தில் இருந்து அவற்றை ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த 7 துதிகளை குறித்து அநேகர் பேசியிருப்பார்கள், சும்மா மேலோட்டமாய் பேசியிருப்பார்கள். அதன் உள் ஆழங்கள் என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை கொஞ்சம் விலாவரியாக நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன். முதல்ல நம்ம இப்படின்னா இந்த துதின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இவற்றை எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். துதி சும்மா கூச்சலிடுறதோ இல்லை கத்துகிறதோ துதி அல்ல. துதி என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும். அப்போ தான் நம்ம இதை குறித்து நம்ம பார்க்க முடியும். துதின்னா என்ன? தமிழில் துதி துதின்னு எழுதியிருக்கு. துதி என்ன என்ன என்று பார்ப்போம். துதி என்பது முதல்ல 2 பாகமாய் துதியை பிரிக்கணும். ஒன்று புகழ், புகழ்ச்சி அப்படி என்றும், 2வது மகிமைப்படுத்துதல் என்றும் 2ஆக பிரிக்கணும். முதல்ல புகழ் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். ஏன்னா நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோவும் லென்த்து கூட ஆகிடக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல புகழ்னா என்ன என்பதை பார்ப்போம். புகழ் என்பது ஒருவர் நமக்கு செய்கிற நன்மைகள், அவருடைய செயல்கள், அவர் செய்த பராக்கிரமங்கள், அவருடைய வல்லமைகள், வீரத்தீர செயல்கள், இவைகள் எல்லாம் உயர சொல்லி வாயால் அறிக்கையிட்டு புகழ் செய்வது தான் புகழ். அதுதான் புகழ். இதை இப்போ புரியுதா? முதல்ல சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். ஒருவர் நமக்கு செய்த நன்மை, அவருடைய செயல், அவர் செய்த பராக்கிரமங்கள், வல்லமைகள், வீரத்தீர செயல்களை சும்மா அப்படியே பெருமையாக பேசி புகழ்வது தான் புகழ் அப்படின்றது இருக்குது. இதை ஹீப்ரூவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹலால் 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 இல்லை ஹலால் அப்படின்ட்டு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும். இதுதான் மொத்த துதிகளுக்கும் வேர். இப்போ இந்த 7 துதிகள் நம்ம சொல்கிறோம்ல, இது எல்லாவற்றுக்கும் வேறு இந்த ஹலால் என்பது தான். அடுத்து இன்னொன்று சொன்னேன்ல, மகிமைப்படுத்துதல், த குளோரிஃபைட் க்ளோரி. தேவனுடைய பெருமைகளையும் வல்லமைகளையும் பரிசுத்தத்தையும் அவருடைய மதிப்பு, அவர் பேசுகிற அந்த ஒளியின் வல்லமை, அந்த ஒளி என்பது என்ன சொல்கிற சவுண்டை குறிக்க, அந்த ஒளியின் வல்லமை, இவைகளை எல்லாம் வைத்து தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தும் அவருடைய மகத்துவமே மகிமை. திரும்பவும் சொல்லவா? இன்னொரு தடவை சொல்கிறேன். தேவனுடைய பெருமை, அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மதிப்பு, அவர் மேல் இருக்கிற அந்த மதிப்பு, அப்புறம் அவர் வல்லமையாய் பயன்படுத்துகிற அவருடைய ஓசை, அந்த சத்தம் இவற்றெல்லாம் வைத்து தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தும் மகத்துவமே மகிமை. இப்போ புரிஞ்சிருப்பீங்க இல்லையா? இந்த மகிமையை எபிரேய வேதத்தில் என்ன சொல்கிறாங்க? கவோட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கவோட்ன்னா என்ன? மகிமை. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ தேவனுடைய இப்போ இது 2த்தையும் நம்ம புகழ், இது துதி என்பது என்ன என்று தெரிந்து கொண்டோம். என்னென்னா துதி என்பது என்னன்னா அவருடைய தேவனுடைய நன்மையையும் மகிமையும் அறிவித்து தேவன் யார் என்பதை உணர்ந்து அவரை உயர்த்தி புகழ்வது தான் துதி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்பவும் சொல்லவா? அவர் நன்மையையும் அவருடைய மகிமையும் அறிவித்து தேவன் யார் என்பதை முதல்ல உணர்ந்து அவரை உயர்த்தி புகழ்வது தான் துதி. இப்போ துதி என்பது என்னன்னு தெரிந்து கொண்டீங்க இல்லையா? இப்போ நம்மளோட தலைப்புக்கு வருவோம்.
இப்போ யூதர்கள் பயன்படுத்துகிற 7 விதமான துதி. நம்ம தமிழ்ல எல்லாமே துதி என்றே எழுதியிருக்கோம். அங்க ஒவ்வொன்று செயல்களுக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கிறது. இப்ப அத குறிச்சு பார்ப்போம். முதல் துதி என்ன? எடா. எடா என்பதற்கு பொதுவா எடா என்று நீங்க வேதத்துல எங்க தேடி பார்த்தாலும், எந்த விதத்துல கூகுள் பண்ணி பார்த்தாலும் சரி, வேற எதுலயும் தேடினாலும் வருவது 2 கைகளை உயர்த்தி தேவனை துதிப்பது. அப்படி என்று தான் மாத்தம் தான் ஆயிட்டிருக்கும். என்னது? 2 கைகளை உயர்த்தி தேவனை உயர்த்துவது. 2 கைகளை உயர்த்தி தேவனை துதிப்பது சரிதான். ஆனா, எடா என்பதற்கு இன்னொரு மூல உபதேசங்கள்ல அவரோட தர்க்கத்துல நம்ம ரொம்ப அதிகமாய் தேடி பார்க்கும் பொழுது, அதுல கொஞ்சம் நெறையான ஒரு வார்த்தைகள் எழுதியிருக்கிறார்கள். அத குறிச்சு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்னன்னா, அந்த எடா என்பதற்கு உடல், செயல், உள்ளம் இவற்றை ஒப்புக்கொண்டு தேவனுக்கு 2 கரங்களை தூக்கி நன்றி செலுத்துவதுதான் எடா என்பது பொருள். அப்படி இல்லைன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம் இவை 3ம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தணும். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அப்படி இல்லைன்னா நீங்க ஒன்றுமே செய்யவில்லைனாலும் 2 கரங்களை உயர்த்தி தேவனோடு கூட நீங்க அமைதியா இருக்கும்பொழுது உங்கள் உள்ளிருந்தயங்களை தேவன் அறிந்து அதுக்கு பதில் தர இருக்கிறார். இதிலிருந்து தான் சரண்டர் என்ற வார்த்தையே வந்து சரண்டர்னு சொல்லக்கூட சில நேரத்தில் கைகளை தூக்குறார்கள். இல்லை வெள்ளம், நம்ம ஊரில் நிறைய மழை, புயல், வெள்ளங்கள் வரும்பொழுது அதில் அகப்பட்டு கொண்டவர்கள் ஒரு ஆபத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்னா 2 கைகளை ஊர்த்தி என்னால் ஒன்றும் செய்ய இயலவில்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதன் பெயர் தான் இந்த எடா. இதிலிருந்து தான், இந்த எடாவிலிருந்து தான் அது வந்தது. ஆதி காலத்தில் சபைகளிலே, இஸ்ரவேலினுடைய சபைகளிலே பிரதான தூதர் வந்து எடான்னு சொன்னால் எல்லாரும் 2 கரங்களை தூக்கி தேவனை மகிமைப்படுத்துவார். அதனால தான் 2 கரங்களை தூக்குகிறார். அது என்ன அர்த்தம்? என்ன, நம்முடைய உடல், நம்முடைய செயல், நம்முடைய உள்ளம் இவை யாவும் தேவனை ஒப்புக்கொண்டு அவரை துதிப்பது தான் எடா என்ற ஒரு பதம். இது சங்கீத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 7:17, 9:1, 18:49, 30:12, 35:18, 52:9 என்று நிறைய வரும். இது நிறைய வரும். ஆனால் சங்கீதத்தில் ஒரு புஸ்தகத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். சங்கீதத்தில் ஒரு சங்கீதத்தில் 7:17 நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து அப்படின்னு எழுதியிருக்கு. நான் கர்த்தரை நீதியின்படி துதித்து. அங்கே ஒரிஜினலில் என்ன போட்டிருக்கேன்னா வரும், கீழே பாருங்கள் என்ன போட்டிருந்தேன்னா, நான் துதித்து என்ற பதிலுக்கு பதில் துதித்து என்று நீதியின்படி துதித்து என்ற இடத்துல எடா என்று எழுதியிருக்குது. அப்படி என்றால் நான் கர்த்தரை நீதியின்படி கைகளை உயர்த்தி ஒப்புக்கொண்டு நன்றி செலுத்துவேன் என்பதுதான் அது உண்மையான அர்த்தம். நீதியின்படி துதித்துன்னு இல்லை, நீதியின்படி 2 கைகளை உயர்த்தி ஒப்புக்கொண்டு அவர்களை நன்றி செலுத்துவேன் என்பது தான் அதோட முதல் அர்த்தம். அப்படி புரியுதா? அடுத்து நம்ம அடுத்த 2வது பாயிண்ட்டுக்கு போகணும். 2வது துதிக்கு இப்போ செல்வோம். அடுத்ததாக தொடா என்ற 2வது ஒரு துதியை குறித்து நம்ம பார்ப்போம். தொடான்னா என்னன்னா, பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க நன்றி பலி. நன்றி பலி என்பது தான் தொடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அல்லது பலியோட கூடிய நன்றி, நலியோட கூடிய நன்றி அப்படின்னா நன்றி பலி, இல்லை தேங்க்ஸ் கிவிங் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து இந்த தொடாவுக்கு ஒரு 4-5 அர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் தல்முத்தில் பார்த்தீங்கன்னா 4-5 அர்த்தம். நிறைய நபிகள், நிறைய ராப்பாக்கள் எல்லாம் என்னென்னமோ எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் அது முக்கியமானது என்னென்னா நன்றி பலி, இல்லைன்னா பலியோட கூடிய நன்றி. முன்ன நம்ம பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அப்படி இல்லைனாக்கா என்ன சொல்லலாம், இன்னும் நம்ம காணாத ஒரு அதிசயத்துக்கு முன்பே நன்றி செலுத்துவோம் இல்லையா, அது பேரும் தொடா. நாம் காணாத ஒரு அதிசயத்துக்கு நன்றி செலுத்துவது தொடா. இந்த தொடா என்பது ஏதோ ஒரு உணர்ச்சியில் நன்றி சொல்கிறாங்களே, அது இல்லை, அது இல்லை. நம்மளோட மனப்பான்மையில் பலியிடுகிற ஒரு மனப்பான்மை வரணும். என்னன்னா பலியிடும் மனப்பான்மையோட கூடிய நன்றி இருக்குல்ல, அதுதான் தொடா அப்படி என்பது அது மாத்திரம் இல்லை.
இந்த இது என்னன்னா, சிலவங்க சொல்லுவாங்க, இந்த எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்றது. என்னன்னா வச்சுக்கங்க, சில சூழ்நிலையில் நல்லா இருக்கும்போது மாத்திரம் நன்றி சொல்றது அல்ல. பிரச்சனைகள் நெறைய இருக்கும் பொழுதும் நன்றி சொல்வது தான் அந்த தொடாவோட முக்கியமான ஒரு பகுதி. இந்த தொடா கிட்டத்தட்ட 32 முறை வேதத்தில வருகிறது. சங்கீதங்கள் அதிகமா வருகிறது. எல்லா விதமான துதியும் சங்கீதங்கள் தான் அதிகமா வருகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில 26:7, 42, 6, 50, 14, 50, 14 ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்ல 69, 30, 100, 4, 107, 2 அப்படின்னு நெறைய சங்கீதங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஆனா, ஒரு சங்கீதம் 50, 14ல நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்து. இங்க வருது பாரு. கரெக்ட்டா வருது. என்ன வருதுன்னா, ஸ்தோத்திர பலியிட்டு. ஸ்தோத்திரம் என்பது உங்களுக்கு என்ன தெரியும்? நன்றி. நன்றிய தான் ஸ்தோத்திரம். இது ஸ்தோத்திரம் என்று சமஸ்கிருத வார்த்தை. நன்றி பலியிட்டு, நன்றி பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்து அப்படின்ற இடத்துல. இந்த இடத்துல தொடான்ட்டு கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்குது. அது மாத்திரம் இல்ல, இந்த தொடாவுக்கு இன்னும் ஒரு சரித்திர வரலாறு இருக்கு நான் சொல்றேன். எப்படின்னா, இந்த தொடா என்பது இன்றைக்கு நம்ம ஷேக்கன் குடுக்குறோம்ல, 2 கரங்களையும் பிடித்து ஷேக்கன் குடுக்குறோம்ல, ஒத்த கைகள. இது தொடாவிலிருந்து வந்தது தான் என்று உலக அறிஞர்கள், பழைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. இந்த தொடாவிலிருந்து தான். என்னன்னா, அந்த காலகட்டங்கள் உதாரணமா ஒரு கதைய சொன்னா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்மளோட பழைய ஏற்பாட்டுல யோசுவா இருக்காரு. யோசுவா, நாளைக்கு இந்த யோர்தானை கடந்து போகும் முன்பு, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் யோர்தானை கடந்து போகும் இதை அவர் அறிக்கை செய்யும்பொழுது, மற்றவர்கள் எல்லாரும் உம்மோடு கூட உடன்படுகிறேன் என்று ஒரு கரத்தை உயர்த்தி தேவனை துதித்து உன்னோடு உடன்படுகிறேன் என்பது தான் இந்த தொடா என்பது அர்த்தம். தொடா என்பது ஒரு கரத்தை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நன்றி பலி. இதிலிருந்து மருவி வந்தது தான் உன்னோட நான் உடன்படுகிறேன் என்று ஷேக்கன் கொடுக்கிற அந்த பழக்கமும் வந்ததாய் சொல்லுகிறார்கள். இப்போது தொடா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுங்க. நன்றி பலியிடுவது உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் முன்பே ஒரு நன்றி பலியிடுவது தான் தொடா அப்படின்று சொல்லுகிறோம். அதுதான் சங்கீதம் 50 14 பார்க்கலாம். 50 14 தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நன்றி பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் நன்றியை செலுத்து. இப்போ தொடாவை பார்த்தாச்சு. அடுத்து மிக முக்கியமான ஒரு துதி இருக்கு. 3வது. அது என்னன்னா பராக். இன்னும் அது இலக்கண நயம் இல்லாம ஃபருக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபரக் அப்படின்ற ஒரு ஷார்ட்டா. அந்த பராக் என்பதற்கு முழங்காலை முடக்கி துதிப்பது. முழங்காலை முடக்கி துதிப்பது, இல்லைன்னா புகழ்வது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. ஆசீர்வதிக்கிறதுக்கும் பராக் என்ற வார்த்தையை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மிக அதிகமாக பராக் என்பது ஆசீர்வாதத்துக்கும் பயன்படுத்துகிறார்கள். இங்கே துதி சில இடங்களில் முழங்காலை முடக்கி துதி செலுத்துவதற்கு பராக் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த முழங்காலை முடக்கி துதி செய்வது அப்படின்னா என்னன்னா, தேவனுக்கு முன்பாய் ஒரு பணிவு, ஒரு அடக்கம், மனத்தாழ்மை, அப்படி முழங்கால்களை முடக்கி தேவனுக்கு முன்பாய் பணிந்து அடக்கமாக மனத்தாழ்மையாய் அவரை புகழ்ந்து அவரை உயர்த்துவது தான் பராக். புரியுதா? பராக் இதுதான். பெருமை இல்லாமல் பணிவுடன் ஒரு முழு இருதயத்துடன் அப்படி துதிப்பது தான் பராக் என்பது. இதை நம்ம சங்கீதம் 103 1வது வசனத்தில் பார்த்தோன்னா மிக அருமையாக இருக்கும். ஆனால் தமிழ் அதை ஏன் வரலை, மொழிபெயர்ப்பில் வரலை. இருந்தாலும் நான் அதை உங்களுக்காக போடுகிறேன், பாருங்கள். 103:1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அப்படின்று வரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இதே நம்ம அந்த ஹிப்ரூவில் எபிரேய மொழியில் இந்த வசனத்தை பார்க்கும்போது முதல்ல தொடங்கும் போதில் பராக்கி அப்படின்னு தான் தொடங்கும். இந்த வார்த்தையை பராக் அப்படின்ற இந்த பராக்ன்ற அந்த வார்த்தையில் பராக்கி நஹப்ஷி அதோனாய் அப்படி தான் தொடங்கும். இது அப்படின்னு தொடங்கக்குள்ளே என்னென்னா ஃபராக்கி நக்ஃபிஷி அதோனாய் அப்படின்னு தான் தொடங்கும். அப்படி தொடங்கக்குள்ளே என்னென்னா, இவங்க அந்த ஃபராக்கி என்றதை விட்டுட்டு
இந்த நகப்ஷி அப்படின்னா நகப்ஷின்னா என்னென்னா என் ஆத்துமாவே அப்படி இது தமிழில். ஆனால் அதோடைய முழு அர்த்தத்தை நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா என் ஆத்துமாவே கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மையாய் முழங்கால் மடக்கி அவரை ஸ்தோத்தரி, என் முழுலமே அவரோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இப்படி தான் வரணும் அது. அதோட அர்த்தமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். என் ஆத்துமாவே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் முழங்கால் மடக்கி அவரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை ஸ்தோத்தரின்னு வெரி ஷார்ட்டாக போட்டாங்க. என் ஆத்துமாவே கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மையாய் தாழ்மையாய் முழங்கால் மடக்கி அவரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்பது தான். இதே சங்கீதம் 95:6 மிக கரெக்டாக சரியாக எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் அப்படின்ட்டு அந்த இடத்துல கரெக்டாக எழுதியிருக்கு. அதனால தான் இதை சொல்கிறேன். இந்த முறைமைக்கு ஃபரக்குன்னா ஒன்று ஆசீர்வதித்தல் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் முழங்கால் முடக்கி தேவனை மகிமைப்படுத்துதல், தேவனை துதித்தல், தேவனை புகழ்தல் என்று. முழங்கால் மடக்கி என்பது நம்மளோட பணிவையும் நம்மளுடைய தாழ்மையும் காண்பிக்கிறது. தேவனுக்கு முன்பாய் அப்படி நம்மளை தாழ்த்துகிறது. வேதத்தில் நிறைய இடங்களை பார்த்துருக்கோம் நம்ம முழங்கால்களை முடக்கி அப்படின்ட்டு. ஓகே. இதனால் இந்த வார்த்தையை ஃப்ராக் அப்படின்ற வார்த்தையை யூதர்கள் அவர்களுடைய ஜெபங்களில் தொடக்கும் பொழுதே முதல்ல இந்த வார்த்தை தான் வரும். ஃப்ராக் அப்படின்றத பராக் அப்படின்ற அந்த வார்த்தை என்ன எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவள் அதிகமாக அது அவள் ஜபங்களே பார்க்கலாம். பரக் அத்தாய் அப்படின்ட்டு எழுதுவாங்க. பரக் அத்தாய் அதோனாய் ஹெலஹீனு அப்படின்ட்டு அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அது ஒரு முடிஞ்சால் ஒரு வீடியோவில் அது தனியாக அந்த ஜபத்தை குறித்து கூட நம்ம போடலாம். பரக் அத்தாய் அப்படின்றதுனால என்னென்ன அர்த்தம்னா, அத்தாய் என்பது ஒரு ஒருமையின் வார்த்தை. ஒருமையில் தேவனை மிக க்ளோஸாக நம்ம சொல்கிறோம்னா வாடா போடான்ற மாரி அப்படி ஒரு வார்த்தை அது. பரக்கத்தாய் அதொனாய் ஹெலஹீனு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னுக்குள்ள என்னோட அதில் தான் அந்த அத்தாய்ன்றது அவர்களும் அந்த ஒருமையில் மிக க்ளோஸாய் தேவனை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அந்த வார்த்தை. அதே தான் இவர்களும் இங்கே இருக்கிறவர்களும் அவன் இவன் அப்படின்லாம் சொல்லுவார்ல ஒருமையில் தேவனை அவர்களும் அந்த இது அங்கேருந்து வந்தது தான் இது பரக்கத்தாய் அப்படின்றது. ஓகே. இப்போ இந்த ஃபரக்ன்றத நம்ம பார்த்துட்டோம். முழங்கால்களை முடக்கி தேவனை துதிப்பது. ஓகே. அடுத்தது நம்ம 4வதாக இருக்கிற தெஹில்லா அப்படின்ற ஒரு துதியை நம்ம பார்ப்போம். இந்த தெஹில்லா என்னன்னா பாடல்கள் பாடி தேவனை புகழ்ந்து ஆராதிப்பது. இன்றைக்கு நிறைய பேர் பாடுறாங்கள்ல, அதுதான் பாடல்களை பாடி தேவனை புகழ்வது தான் தெஹில்லா. அது எப்படி இருக்கணும்னா, அது எப்படின்னா மனதில் இருந்து அப்படியே இயற்கையாகவே தானாக வெளிப்படணும். இயற்கையாய் தானாய் வெளிப்பட்டு தேவனை துதித்து அது ஆராதனை பாடல்களாய் வரணும். இதுதான் தெஹில்லா. அந்த பாடல் எப்படி இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தணும். அதே நேரத்தில் நம்மளை இருதயத்திலிருந்து தானாய் வெளிப்படுவது தான் தெஹில்லா அப்படின்ற ஒரு பாடல். இது சங்கீதத்தில் 22:3 வசனத்தில் இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கும் தேவரீரே பரிசுத்தர் அப்படின்ட்டு ஒரு இடம் இங்கே கொடுத்துருக்கோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல தான் தெஹில்லா என்ற ஒரு வார்த்தையை அவள் எழுதியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, தெஹில்லான்றது ஒரு என்னன்னு கேட்டால் அது ஒருமையில் இருக்கிறது. அதே அவர் தெஹிலாட் அப்படின்ட்டு பன்மையில் எழுதியிருப்பார். தேவனை பற்றி ஸ்தோத்திர பாடல்கள் அப்படின்ட்டு பன்மையில் எழுதியிருப்பார்கள். தெஹிலாட் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அப்படின்ற இடத்துல அவர்கள் இஸ்ரவேலின் தெஹிலாட் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறார்கள். அப்படின்னா பன்மையில் நிறைய பாடல்கள் இதயத்திலிருந்து வரணும். இதய துதி, இசை துதி, ஆனந்த துதி பாடல்கள் அப்படின்ட்டு நிறைய பாடல்களை எழுதி தேவனை துதிக்கணும். அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல கொடுத்துருக்கு வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா. இஸ்ரவேலின் தேவன் நம்மளுடைய துதிகளிலே வாசமாக இருக்கிறவரா, நம்மளோட பாடல்களிலே வாசமாக இருக்கிறாரா. அவர் ஆலயத்தில் மட்டுமல்ல, அது மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர், நம்மளோட துதிகளிலே உட்கார்ந்து இருக்கிறவர். அது இன்னொரு நல்ல ஒரு அர்த்தம் என்னென்னா, துதிகளின் மேல் ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிறாராம். ராஜாவாக துதிகளின் மேல் ராஜாவாக உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய மக்கள்களின் துதிகளின் மேல் வாசமாக இருக்கார். அப்போ தெஹில்லா என்னன்னா
பாடல்கள் பாடல் பாடி தேவனை துதிப்பது, அதுதான் தெஹில்லா அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். சரி, இப்போ அடுத்து நம்ம 5வது துதிக்கு போயிடுவோம். இந்த 5வது துதி என்னன்னா ஜாமர் அப்படின்ட்டு பேர். ஜாமர் 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 இது 5வது துதி. ஜாமர்னா என்ன அர்த்தம்னா இசைக்கருவிகளுடன் தேவனை புகழ்ந்து துதிப்பது தான் ஜாமர். அந்த காலங்களிலே தாவீது சுரமண்டலங்களை எடுத்து துதித்தான் இல்லையா, அசுத்த ஆவிகள் போல. அப்படி இசைக்கருவிகளுடன் தேவனை துதிப்பது தான் ஜாமர். ஜாமர் உதாரணமாக வீணை, சுரமண்டலம், கின்னாரம், தம்பூரு இப்படி போன்ற கீத வாக்கியங்களோட தேவனை துதித்து புகழ்ந்து பாடுவது பேர் தான் ஜாமர். ஜாமர் என்று பேர். இதை கர்த்தரை இது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா 147 கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல சுரமண்டலத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்கள்னு போட்டிருக்குது இல்லையா. அது முதல் வார்த்தை பாருங்க, கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். அதுக்கு 2வது வார்த்தை நம்முடைய தேவனை சுரமண்டலங்களால் கீர்த்தனை பண்ணுங்கள். அந்த இடத்துல அங்கே கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஜமரு அப்படின்னு போட்டு லே ஹெலஹேனு பி கின்னோர் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. ஜமரு லே ஹெலஹினு பி கின்னோர். கின்னோர்னா பின்றது என்னன்னா கின்னோரத்த நாள் அப்படின்றது தான் பி கின்னோர். கின்னோர்ன்றது நம்மளுடைய தமிழ் வாத்தியம் இல்லை. கின்னோர்ன்றது யூதர்கள் வாசித்த வார்த்தைகள். அதுதான் நம்ம சுரமண்டலம்ட்டு தமிழில் போட்டிருக்கிறாங்க. அப்படி நம்ம தேவனை வாத்தியங்களினால் தேவனை, அது என்ன வாத்தியங்கள்னா கம்பி வைத்த வாத்தியங்கள். இன்றைக்கி இருக்கிற டம்மு டிம்முன்னு அடிக்கிறது இல்லை, கம்பி வைத்த அந்த அந்த கம்பி வைத்த வாத்தியங்களை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தும் என்பது தான் ஜாமர். ஓகே, இப்போ 5வது புரிந்துவிட்டது. 5வது என்ன புரிந்துவிட்டது. இப்போ இதெல்லாம் எங்கே வருது? எல்லாமே சங்கீதத்தில் தான் வருது. நம்ம துதி மாத்திரம் போட்டிருக்கு, அதோட விளக்கங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம 6வதாக ஒன்று பார்க்க போகிறோம். அது பேர் தான் ஹலால். ஹலால் ஹலால் ஹலால். நீங்கள் வந்து ஹலால்ன்ட்டு அவங்க யூஸ் பண்ணுற அந்த இது இல்லை, அது இல்லை. இது பேர் ஹலால். வெறும் 3 எழுத்து தான். ஹே லாமேட், அடுத்து ஒரு லாமேட், கீழே வந்து ஒரு சின்ன குறிகள் மாத்திரம் இருக்கும், 3 எழுத்தில் வரும். ஹலால் ஹலால் அப்படின்னு. ஹே வந்து ஹா சவுண்ட், ஹெச் சவுண்டில் வரணும். கட்ரல் சவுண்ட் ஹா தொண்டையிலேருந்து வரணும். ஹா அப்படி ஹலால் ஹலால். லாமேடு, அடுத்து ஒரு லாமேடு. லாமேடு வந்து கீழே ஒரு பத்தா போட்டுறதுனால என்னன்னா லே அது உச்சரிக்கும். ஹலால். இந்த ஹலால் என்பது மிக முக்கியமான துதி தான். இந்த எல்லா துதிகளுக்கும் தலைமை இது தான் துதி. இதை நடுவில் போட்டு தான் மற்ற துதிகள் எல்லாம். ஒரு ஹலால் என்பது மிக மிக ஒரு பெரிய ஒரு மிக மிக ஒரு புனிதமான ஒரு சொல். இந்த ஹல்லல்ன்றது இந்த ஹல்லல் தான் மிக முக்கியமான ஒரு துதி, இல்லை புகழ்ச்சி. இதை குறித்து நம்ம பார்த்தோம்னா இன்னும் நிறைய, இந்த ஒரு வீடியோ பத்தாது இதை பற்றி போகிறதுக்கு. நான் சுருக்கமாக ஒரு 4 இதில் சொல்லி வீடியோ முடிக்கிறேன். ஹல்லல் என்பது என்னென்னா ஒரு மிகுந்த புகழ்ச்சியுடன் உற்சாகம், மகிழ்ச்சி, பயங்கரமான மகிழ்ச்சி, அப்படியே பொங்கி வருகிற ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம். அப்படி கர்த்தரை புகழ்வது தான் இந்த ஹலல் சொல்லோட ஒரு இந்த ஹலல் சொல்லுக்கு அர்த்தம். அதான் அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால், இன்னும் நான் சொல்கிறேன், இது பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் 165 முறை வருது. 165 முறை வருகிறது. இது புதிய ஏற்பாட்டிலையும் வருது ஹலல். புதிய ஏற்பாட்டிலையும் துதிகள் சொல்கிற இடத்துல இந்த ஹலல் வருது. அது 140 முறை புதிய ஏற்பாட்டிலே வருது இந்த ஹலல் என்ற வார்த்தை. அதுதான் இந்த ஹலல்ல இருந்து தான் ஹல்லேலூயா அப்படின்ற அந்த வார்த்தையும் இந்த ஹலல்ல இருந்து தான் வந்தது. இந்த ஹலல் என்பது சாதாரணம் இல்லை. இன்றைக்கி ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னால் அது சொல்கிறதுக்கு வாய் வர மாட்டுது நிறைய பேருக்கு. இதோட மீனிங்கை பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வரைக்கும் சொன்ன உற்சாகம், மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் இந்த ஹல்லல்ல இருந்து தான் ஹல்லே லூயா அப்படின்ற அந்த வார்த்தை வருது. அல்லே லூயான்றது நம்ம வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு 24 முறை வருகிறது இல்லையா. 24 முறை வருகிறது. நம்ம வேதத்தில் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சில வசனங்கள் வந்து சங்கீதங்களில் வந்து ஹிப்ரூவில் 2 முறை வருது. நம்ம வேதத்தில் 1 முறை வந்தது. சில இடத்துல எழுதவே இல்லை. ஆங்கிலத்தில் சுத்தமாக எழுதவே இல்லை. எல்லாம் பிரைஸ் த லார்ட் அப்படி தான்.
அதனால் ஹல்லல் என்பது மிகவும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹல்லேலூயாவுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டா வீடியோ ரொம்ப பெருசாகிடுமேன்னு பார்க்குறேன். நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். ஹல்லே லூ யா 3ஆக பிரிக்கணும் அதை. ஹல்லேலூயா இங்கே எல்லாமே எப்படின்னா இந்த எபிரேய மொழி வந்து நம்ம தமிழில் பார்த்தோன்னா பெயர் சொல்லும் வினை சொல்லும் தனித்தனியாக இருக்கும் எழுதக்குள்ள. இங்கே வந்து அந்த பெயர் சொல்லோட வினை சொல்லு சேர்த்து எழுதணும். பிக்கனோர் அப்படின்னு சொன்னேன்னா எலஹினு, எலஹினு எலஹிம் அதுதான் அதோட பெயர். நு அப்படி சேர்த்துட்டுன்னா என்னுடைய. அதேமாரி பி கெனோர் அந்த கெனோரை வாசித்தான் அப்படின்ற மாரி அதில் வரும். கென்னோருக்கு அப்படின்ற மாரி வரும் எல்லாமே. இது இப்போ கூட ஜாமு ரூ அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த ரூ இந்த நூ இந்த இந்த பி இதெல்லாம் வந்து அது கூட சேர்த்து பெயர் சொல்லும் வினை சொல்லும் சேர்த்து வரதுனால தான் இங்கே இந்த பாருங்கள் அப்படி தான் சேர்த்து வரும். அது மாதிரி தான் இந்த ஹல்லே லூயான்றது 3 சொல். ஒன்று ஹல்லல், நடுவில் லூ, அதுக்கு அடுத்தது யா. இப்போ இந்த 3த்துக்கும் நான் விளக்கத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதை சேர்த்து எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். யா என்பது நம்ம போன காணொளியில் பார்த்தோம்ல, யாவே என்ற நம்மளுடைய கர்த்தரை குறிக்கிற ஒரு சொல். அதுக்கடுத்து லூ என்னன்னா நீங்கள், நீ அப்படின்ற நீங்கள் என்ற அந்த இது அந்த சொல். அதுக்கடுத்தது ஹல்லல், ஹல்லே அப்படின்றத ஹல்லல் ஹல்லல் அந்த ஹல்லல் ஹல்லல் ஹல்லல்னால் சொன்னல மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் புகழ்வது அப்படின்றது தான். இப்போ இதை எப்படி படிக்கணும்னா ஹல்லே லூயா அப்படி தானே இருக்குது. இதை வந்து ஹிப்ரு எப்படி படிப்போம்? நம்ம தமிழ் எழுதக்குள்ள வலது புறந்து இடது புறம் எழுதுவோம். அதே ஹிப்ருவில் எப்படி இருப்போம்? இடது புறத்துலேருந்து வலது புறம். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அது ஒரு தனி காணொலியில் போடலாம். ஏன்னு சொல்கிறேன்னா அது எழுதுறதுக்கு தேவன் சொல்லியிருக்காரு இப்படி தான் எழுதணுன்ட்டு. அதுக்கு ஒரு பெரிய காரியம். அதனால் அங்கே வந்து இடது புறத்தில் அப்போ அந்த யா அப்படின்ற என்ன அர்த்தம்? யாவே, யாவேவை லூ நீங்கள், நீங்கள் ஹலல் புகழுங்கள். யாவேவை நீங்கள் புகழுங்கள், யாவேவை நீங்கள் துதியுங்கள். யாவே என்ற யெகோவா என்ற அந்த தேவனை நீங்கள் புகழுங்கள். இதான் இது. அப்படின்னா தேவனை நீங்கள் புகழுங்கள். இதுதான் ஹல்லே லூயா. தேவன் என்ன? எலோஹிம், கடவுள், ஆண்டவர், படைத்தவர் அப்படின்றது. இங்கே யாவே என்பது கர்த்தருடைய நாமம். இருக்கிறவராகவே இருக்கிறேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவன் அப்படின்ற அந்த நாமத்தை, அந்த அடோனாய் என்ற அந்த நாமத்தை நீங்கள் புகழுங்கள். அவ்வளோதான் ஹல்லேலூயான்றது. புரியுதா? இப்போ ஹல்லேலூயா சொல்லியாச்சு. இந்த ஹல்லாலுக்கு இன்னும் நிறைய ஒரு சில இது சொல்கிறேன். ஏன் நான் இன்றைக்கி ஹல்லேலூயான்றதே சிலவங்க வெக்கப்பட்டுன்னு சொல்கிறதே இல்லை. நானும் ஒரு காலத்தில் இருந்தேன், அப்படி தான் இருந்தேன். என்னென்னு அப்போ அறியாமல் காலங்கள், சிறிய வயதில். ஏன்னா சிலர் கிண்டல் பண்ணுறதுனால நம்ம அப்படி இருந்தோம். இந்த ஹல்லேலூயா என்பது எப்படின்னா இந்த இந்த ஹல்லல்ன்றது என்னென்னா இந்த துதி என்னென்னா மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து மாத்திரம் சில சமயத்தில் மிகுந்த எஸ்டீம் ஆனந்தத்தில் வெறித்தனமாக, எப்படி வெறித்தனமாக, அந்த வெறித்தனமாக பைத்தியம் போல மகிழ்ச்சி துதித்து புகழ்வது தான் ஹல்லல். ஹல்லேலூயா. எப்படின்னா சில சமயங்களில் பல சமயங்களில் ஆனந்தத்தினால் வெறித்தனமாக பைத்தியமாக மகிழ்ச்சியை துதியை வெளிப்படுத்துவது தான் அந்த ஹலல் என்ற வார்த்தையோட அர்த்தம். ஹல்லேலூயா. முன்ன சொல்லப்போனால் மகிழ்ச்சி, உற்சாகம், வெளிப்படை. ஹல்லேலூயா. வெளிப்படை இவை யாவற்றையும் சேர்ந்து தான் ஹலல். இது மிக மிக உணர்ச்சிபூர்வமான மிக வலிமையான ஒரு புகழ்ச்சி. இது பேர் என்ன? மிகவும் உணர்ச்சி பூர்வமாக ஒரு வலிமையான புகழ்ச்சி. இதை நான் ஆங்கிலத்தில் போடுறேன், நீங்கள் படித்து பாருங்கள். மிக சந்தோஷத்துடன் தேவனை உயர்த்துவது, இல்லைன்னா கட்டுப்பாடு இல்லாமல் மகிழ்ச்சியோட தேவரை துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது. எப்படி? கட்டுப்பாடு இல்லை, ஒரு லிமிட் இல்லை, கட்டுப்பாடு இல்லாமல், ஒரு வரையறை இல்லாமல் தேவனை துதிப்பது தான் அந்த ஹலல். ஹல்லேலூயா. சில நேரங்களில் அளவுக்கு மீறிய மகிழ்ச்சி, அதன் வெளிப்பாடு தான் ஹலல். புரியுதா? ஹலல் என்பது என்ன? தாவீது தன்னுடைய துணி விலகி போனதை கூட சணல் நூல் இட்டு அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு நடனம் ஆடி துதித்தான் பாரு, அதுதான் ஹலல். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, 7வது முறை அந்த
எரிகோ மதிலை சுற்றி ஆர்ப்பரித்தார்கள் தெரியுமா? அதுதான் ஹலல். ஹல்லேலூயா! அதுதான் ஹலல். அதுதான் ஹலல். அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு பைத்தியம் போல துதிப்பது தான் ஹலல். ஹல்லேலூயா! இதுதான் ஹலல். இப்போ ஹலல் என்னன்னு புரிஞ்சுன்னா, இந்த ஹலல் வைத்து தான் மற்ற எல்லா துதிகளும் வருகிறது. உதாரணமாக சொல்ல போனால் எடாவும் சரி, தொடாவும் சரி, ஃபரக்கும் சரி, தெஹில்லாவும் சரி, ஜாமரும் சரி, ஹலலும் சரி, அடுத்தது ஷாபாக். இப்போ நம்ம 7வது துதிக்கு போய்டும். இதை குறித்து அதிகமாக பேசினா இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம். 7வது துதிக்கு ஷாபாக். இது என்னென்னா, சின்னதாக ஒரு விளக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். வீடியோ ரொம்ப பெருசாக போயிருக்கு. ஷபாக் என்பது வெற்றி முழக்கம் இடுகிற ஒரு துதி. பயங்கர சவுண்டை உயர்த்தி வெற்றி முழக்கம். எப்படி? நான் இன்னைக்கு ஜெயித்துட்டேன், வெற்றி பெற்றுட்டேன், அப்படி இல்லைன்னா வீர முழக்கம் விடுவது தான் ஷபாக் அப்படின்ற ஒரு துதி. இந்த துதியின் பேர் என்ன? வீர முழக்கம், வெற்றியின் துதி. நம்ம சொல்கிறோம் ஜெயத்துணி அப்படின்னா ஜெயத்துணி, ஜெயம் 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 கோஷங்களை இடுகிற. நம்ம ஜெயம் எடுக்கிறோம்ல, தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பாரு ஆர்ப்பரித்து ஜெயம் எடுத்தார்கள் என்று போட்டிருக்கல, அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம். அப்படி அதுதான் ஷபாக். ஷபாக் வேற ஒன்று. இது சங்கீதம் 119 1வது வசனத்தில் வருது. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள் அப்படின்னு அப்படின்னு தமிழில் போட்டுது. அங்கே போடும்போது ஷபாக், உற்சாகம், பயங்கர உற்சாகம். ஹல்லேலூயா! பயங்கரமான உற்சாகம். இப்போ நம்ம இந்த 7 விதமான துதியும் பார்த்துட்டோம் இல்லையா? ஓரளவுக்கு புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா 2 தடவை இந்த காணொலியை பாருங்கள். சில நேரத்தில் என் தொண்டை வர சரியில்லை. பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் வேறு இதை திரும்பவும் நான் சொல்கிறேன். எடா, தொடா, ஃபரக், தெஹில்லா, ஜாமர், அப்புறம் ஹலல், ஷபாக். இந்த ஹலல் என்பது சிலர்கள் முதல் துதியாக வைத்திருப்பார்கள், சிலர் 5வது துதியாக வைத்திருப்பார்கள். இது 7ம் வரிசை கிடையாது. வரிசை 7 நான் வரிசைப்படுத்தியிருக்கிறேன். இது ஒரு வரிசை தான். ஆனால் சிலர் அவர்களுக்கு முறைக்கு தகுந்த மாரி சில நேரத்தில் எடா எடுத்துகிட்டு தொடா அதை முன்னாடி போட்டிருப்பார்கள். சில இடத்துல ஃபஸ்ட்டு துதியாக எதை போடுவார்கள்? ஹலல் அப்படி போட்டிருப்பார்கள். சில நேரத்தில் ஹலல் மாத்திரம் போட்டுட்டு சுற்றி ரவுண்டாக இதெல்லாம் போட்டிருப்பார்கள். அப்படி எது இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஆனால் இந்த 7க்கும் நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டுறேன். கடைசியாக நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா! சுவாசம் உள்ள யாவும் சங்கீதம் 156 வரும்னு நினைக்கிறேன். 156 சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிற எல்லாரும் தேவனை துதிக்க வேண்டும். உயிர் இல்லாதவன் தேவனை துதிக்க முடியாது. அப்போ உயிரோடு இருக்கிறவன் எல்லாரும் துதிக்கணும். தேவன் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறார். 7 விதமான துதி. முதல் துதி என்ன? 2 கரங்களை தூக்கி தேவனுக்கு முன்பாய் சரண்டர் ஆயிடணும். ஹல்லேலூயா! அதில் நன்றி செலுத்தணும். உடல், பொருள், ஆவி, நம்ம உள்ளம், செயல் எல்லாம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும். ஹல்லேலூயா! 2வதாக எடா என்பது ஒரு கையை உயர்த்தி தேவனை உயர்த்தி அவரோடு கூட ஒப்புரவாகிடணும். ஹல்லேலூயா! நன்றி பலியிட்டு தேவனை துதிக்கணும். பராக் அப்படின்னா என்னன்ட்டு பார்த்தோம். 3வது பராக், 4வது தெஹில்லா, 5வது ஜாமர், 6வது ஹலல், 7வது ஷபாக். ஹல்லேலூயா! இதோட இந்த காணொலியை முடித்திடலாம். பிடித்திருந்தால் பார்த்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தினாலே இன்னும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிறருக்கு இதை அனுப்பி பிரயோஜனப்படுத்துங்கள். வேறு யாருக்கோ இதோட ஆழங்கள் சத்தியங்கள் தெரியாதவர்களுக்கு பிறருக்கு இது உபயோகமாக இருக்கும். அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள், பிறருக்கு அனுப்பி இதை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.